ஒரு ஒரு வெயிட்டா அப்படின்னா ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சாட்சி வரணும் அப்படின்னு நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தா, இன்னைக்கு 2வது ஆராதனை முடிச்ச உடனே சென்னையிலிருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க. என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலிருந்து அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு சாட்சி சொல்லுகிறதற்காக தான் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம், ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. சரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, திடீர்னு அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஐயாவுக்கு இந்த இடத்துல இந்த கால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நடக்க முடியாமல், அவருக்கு கால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. அவரை தூக்கி தான் போகணும், கை குடிச்சு தான் தூக்கிட்டு போகணும். செக் பண்ணி பார்த்தா டாக்டர்ஸ் வந்து உள்ள சொன்னாங்களாமா, உள்ள அழுகிருச்சு, இந்த இடம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அழுகிருச்சு, இனி ஆப்ரேஷன் கூட பண்ண முடியாது, இனி நீங்க நடக்கவே முடியாதுன்ட்டாங்க. அதற்கு பிறகு ஆரிய வைத்தியசாலை போனாங்க. அங்கேயும் போகும்போது இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிராக் ஆகி ரொம்ப அரிச்சிருச்சு, இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. திடீர்னு நல்லா இருந்த மனுஷன் அப்படியே கால் முடியாம அவன் வந்து ஒன் சைடா நடக்கிறது மாதிரி அப்படியே ஆயிடுச்சு. அவருடைய வீட்டில் இருக்கிற அந்த அம்மா சிஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்களாமா, நம்முடைய செய்தியை டிவியில் போட்டுட்டு அவங்க போய் சமைக்கிறது வேலை செஞ்சுட்டே இருப்பாங்களாமா, சத்தம் மட்டும் கேட்குமாமா. இவர் அதெல்லாம் ஒரு பெருசாக கண்டுக்க மாட்டாராமா. சரி அப்படியே போயிட்டு வந்துருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப வலி, நடக்க முடியல. அந்த டிவியில் எங்களுடைய பிரசங்கம், நம்முடைய பிரசங்கம் லைவ்ல ஓடிட்டு இருக்குது. ஓடிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்து அது மூலமா அவர்கிட்ட பேசியிருக்கிறார். பேசின உடனே தன்னுடைய மனைவிக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த டிவியை பார்த்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு கதவை சாத்திட்டு சவுண்டை மட்டும் கேட்டாராம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் பேசிக்கிறார், இல்ல உன்னை நான் எழுப்புவேன், உன்னை திரும்ப கட்டுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரூம்ல இருந்து ஒப்பு கொடுத்து, நீங்க என்ன திரும்பி சாட்சியா நிறுத்தினீங்கன்னா நான் உங்களுக்காக வாழ்வேன்னு ஒப்பு கொடுத்த. அப்படியே அழுது ஜோம் பண்ணிட்டு கதவை திறந்து ஹால்ல நடக்கிறாராமா, அவரே நல்லா நடந்துட்டாராம். ஆச்சரியமா இருந்துச்சா, நான் என்னடா நல்லா நடக்கிறேன், நான் நல்லா நடக்கிறேன், திரும்பி பார்க்கிறாரு, எப்படி பண்றாரு, நல்லா நடக்கிறேன் நல்லா நடக்கிறேன் நல்லா நடக்கிறேன். கர்த்தர் பரிபூரணமான சுகத்தை கொடுத்து இன்னைக்கு அவரை சாட்சியாய் கொண்டு வந்தார். அதனால நான் நம்புறேன், அவருக்கு லேசான காரியம். உங்க நம்பிக்கையை தளர விட வேண்டாம், உங்க விசுவாசத்தை தளர விட வேண்டாம். உங்களை அழைச்சவர் கர்த்தர், இதுவரையிலும் கொண்டு வந்தவர் கர்த்தர், கரம் பிடிச்சவர் கர்த்தர். அவர் எப்படி விட்டுட்டு போவாரு, அவர் எப்படி தள்ளுவாரு? இல்ல, இஸ்ரவேலே நான் உன்னை மறந்தேனே ஆகில் என் வலதுகை தன் தொழிலை இழப்பதாக கர்த்தர் சொன்னார்ல, நம்மளை மறக்க மாட்டாரு. ஒரு அற்புதம் நடக்கும், ஒன்னு தாங்கக்கூடிய பலன் தருவார், இல்ல அப்படின்னா தப்பி செல்ல வழி செய்வார். ஒன்று தாங்கக்கூடிய பலன் தருவார், இல்லைன்னா தப்பி செல்ல வழி செய்வார்.